அக்னி டிஃபென்ஸ் அகாடமி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தோட 2ஆம் நிலை காவலர் தேர்வு அனௌன்ஸ்மெண்ட் நேற்றைய தினம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி நம்ம வீடியோலையும் தெரிவிச்சிருந்தோம். நிறைய பேருக்கு ஏஜ் லிமிட் உள்ளிட்ட நிறைய டீடைல்ஸ் டவுட்ஸா கேட்டிருந்தீங்க. ஸோ அதை இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. தமிழ்நாடு 2ஆம் நிலை காவலர் தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த முறை எக்ஸாம் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 நவம்பர் 2025 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டா 2 மாதங்கள் தான் கால இடைவெளி இருக்கு. ஸோ லீவ் எல்லாம் கழிச்சுட்டு கரெக்டா 2 மாசம் நம்ம கணக்குல வச்சுட்டாலும் இந்த 60 நாள்ல ஸோ நம்மளோட பயிற்சி மையத்துல ஜாயின் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களால 100% இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 25 ஆகஸ்ட் 2025 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைமும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்மியில நமக்கு ஃபுல் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருந்துச்சு. அதை பத்தி நான் வீடியோ உங்களுக்கு வெளியிட்டு இருந்தேன். ஸோ நீங்க இந்த முறை போலீஸ்ல அதுவும் தமிழ்நாடு 2ஆம் நிலை காவலர்ல செலக்ட் ஆகணும், உங்களுக்கான ஒரு வேக்கண்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ கிளாஸ் 25 ஆகஸ்ட் 2025 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நோட்டிபிகேஷன் டேட். நோட்டிபிகேஷன் 21/8/2025 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு, நேற்றைய தினம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 22/8/2025 இருந்து இன்னையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவைலபிளா இருக்கும். ஸோ இன்னையில இருந்து 21/9/2025 அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்கூட்டியே சில டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க 1 வீக் ப்ரியராகவே பார்த்தோன்னா இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது தமிழ் வழி சான்றிதழ், நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சதுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கேட்டிருக்கக்கூடிய தமிழ் வழி சான்றிதழ் வேண்டும். இது இந்த நோட்டிபிகேஷனோட லாஸ்ட் பேஜ்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா வாரிசு சான்றிதழ். உங்களோட அப்பா இல்ல அம்மா யாராவது சர்வீஸ் பர்சனா தமிழ்நாடு போலீஸ்ல இருக்காங்க இல்ல ரிட்டையர்டு பர்சனா இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரிசு சான்றிதழ் வாங்கி இதுல அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணா உங்களுக்கு வார்டு கோட்டா எலிஜிபிலிட்டி வரும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்மேன், நீங்க SDAT நடத்தக்கூடிய விளையாட்டு போட்டிகள்ல ஏதாவது போட்டிகள்ல பங்கு பெற்று வெற்றி பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்க விளையாட்டு சான்றிதழ் அட்டாச் பண்ணீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் என்ட்ரிக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன். ஸோ நீங்க ராணுவத்தினராவோ இல்லைன்னா ரிட்டையர்ட் ஆக போறீங்க இல்லைன்னா பேராமிலிட்டரியில இருந்து சர்வீஸ் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய எக்ஸஸ் காலம்ஸ். ஸோ இந்த காலம்ஸ் நீங்க வேணும்னா அந்த ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அப்ளை பண்ணணும். ஸோ கரெக்டா 1 மாசம் இருக்கு. இன்னும் ரெடி பண்ணல அப்படின்னா ரெடி பண்ணிருங்க. 1 வீக் நீங்க நினைச்சீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அடுத்ததா இதுக்கான எக்ஸாம் டேட் நான் சொன்ன மாதிரி 9 நவம்பர் 2025 அன்னைக்கு எக்ஸாம் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. வழக்கமா TNUSRB போர்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டேட் நோட்டிஃபைட் சூன் தான் இருக்கும். இந்த முறை டேட் கிளியரா கொடுத்துட்டாங்க அப்படின்றப்ப ஸோ முன்கூட்டியே திட்டமிட்டாச்சு இந்த டேட்ல எக்ஸாம் நடத்தணும், அடுத்த 3 மாதத்துல பிசிக்கல் நடத்தணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எக்ஸாம் மட்டும் இல்ல இப்ப இருந்தே பிசிக்கலுக்கு ட்ரை பண்ணாதான் ஓவர்வெயிட்டா இருக்கிறவங்க ரோப் ஏற முடியாதவங்க எல்லாம் ஈஸியா ரோப் கிளைம் பண்ண முடியும், பிசிக்கலும் கிளியர் பண்ண முடியும். ஸோ பிசிக்கலுக்கும் ரிட்டனுக்கும் சேர்ந்தாப்புல ஒரே இடத்துல பயிற்சி வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இதுல கொடுத்துருக்கக்கூடிய காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் ஓவரால் 3644 காலி பணியிடங்கள் இருக்கு. பேக்லாக் வேகன்சிஸ் 21, அதாவது ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு 21 வேகன்சி வந்து பார்த்தோன்னா பேக்லாக் வேகன்சி பார்த்தோன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல கிரேட் 2 போலீஸ் 2ஆம் நிலை காவலருக்கு 2833 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண் பெண் 2 பேர்த்துக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சிறைத்துறை காவலருக்கு ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 180 போஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ அடுத்ததா தீயணைப்பாளருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 631 காலி பணியிடங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டோட்டல் வேகன்சி டீடைல். ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரியான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாமே பார்த்தோன்னா அலோகேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் கேட்டகரி. ஸோ ஜெனரல் கேட்டகரிக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்டிங் வார்டு கோட்டா. வார்டு கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 10% டோட்டல் வேகன்சில இருந்து 10% வார்டுக்கு ரிசர்வ் ஆகும். அதுக்கு அடுத்ததான் பார்த்தோன்னா அதுல இருந்து 7% வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸுக்கு ரிசர்வ் ஆகும். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டோட்டல் வேகன்சில 5% ரிசர்வ் ஆகும். அடுத்ததா பார்த்தோன்னா தமிழ் வழி சான்றிதழ் வச்சிருக்கவங்களுக்கு 20% ரிசர்வேஷன் ஆகும்.
ஸோ இதை தவிர்த்து தான் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா வேகன்சி அலகேட் ஆகும். ஸோ இதுதான் வேகன்சிக்கான டேபிள். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவினர் அதர் கேஸ்ட் அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப் 1/7/2025 படி 18 வயசுல இருந்து 26 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ ஏஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தா அப்படின்னா 1/7/1999 இருந்து 1/7/2007 பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா பிசி கேட்டகரி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே ஒரே ஏஜ் கட் ஆஃப் தான். அதாவது 18 வயசுல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கணும். 2/7/1997 இருந்து 1/7/2007 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் கட் ஆஃப்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததா பார்த்தா அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த 3 கேட்டகரிக்கு கீழே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப் 18ல இருந்து 31 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ உங்களோட ஏஜ் கேட்டகரி டேட் ஆஃப் பர்த் பார்த்தோன்னா 2/7/1994 இருந்து 1/7/2007 பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சடன் ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா 3ஆம் பாலினத்தவர் அவங்களுக்கும் பார்த்தா அப்படின்னா 18ல இருந்து 31 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சேம் ஏஜ் லிமிட் தான். 2/7/1994 இருந்து 1/7/2007 பிறந்திருக்கணும். அடுத்ததா பார்த்தோன்னா விடோக்கும் எக்ஸஸா விடோக்கு மட்டும்தான் பார்த்தா அப்படின்னா ஏஜ் லிமிட் இருக்கு 18ல இருந்து 37 வரைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 2/7/1988 இருந்து 1/7/2007 பிறந்திருக்கணும் அப்படின்னு ஏஜ் கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 47 வயசு வந்து வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப். ஸோ ஏஜ் கட் ஆஃபை தவிர்த்து வேகன்சி ரிசர்வேஷன் அதான் பார்த்தா அப்படின்னா வேகன்சி ரிசர்வேஷன் டோட்டலா இப்போ நம்ம சொன்ன அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷனை தவிர்த்து இப்போ ஒரு 3000 வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா அந்த 3000 வேக்கன்ட்ல 31% வந்து ஓசிக்கு போகும், பிசிக்கு 26.5% போகும், பிசி முஸ்லீமுக்கு 3.5% போகும், எம்பிசிக்கு டிஎன்சிக்கு 20% போகும், எஸ்சிக்கு 15% போகும், எஸ்சிஏக்கு 3% போகும், எஸ்டிக்கு 1% போகும். இதுதான் இடஒதுக்கீடு முறை. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் பார்த்தா அப்படின்னா வேகன்சி வந்து ஃபைனலில் ஃபில்அப் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவுதான். ஸோ அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா செலெக்ஷனுக்கான ஸ்டேஜஸ். செலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டனுக்கு அடுத்து தான் பார்த்தா அப்படின்னா ஃபிசிக்கலை முடிச்சுட்டு ஜெனரல் மெடிக்கலை முடிச்சுட்டு ஃபைனல் கட் ஆஃப் இப்படி தான் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 மார்க்குக்கு வந்து பார்த்தா அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 70 மார்க்ல உங்களுக்கு 45 மார்க் வந்து பார்த்தா அப்படின்னா ஜிகேல இருந்து வரும், 25 மார்க் வந்து பார்த்தா அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங்ல இருந்து வரும். ஸோ இந்த கரெக்டா இந்த கொஸ்டின்ஸை மட்டும் ரீசனிங் ஈஸியாக அடிச்சிடலாம். ஜிகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6th to 10th புக்ஸ் மட்டும்தான். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த புக்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸை ஃபாலோ பண்ணி படித்தாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட மெட்டீரியலும் பார்த்தா அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ போலீஸ்க்கான மெட்டீரியலை நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா குவாலிஃபைங் டெஸ்ட் இருக்கும். குவாலிஃபைங் கிரவுண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1500 மீட்டரை நீங்க 7 நிமிஷத்துக்குள்ள ஓட வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ரோப் கிளைம்பிங் டெஸ்ட், அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்ல இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாவே வீடியோ போடுறேன். இந்த வீடியோல அதை ஒன்னொன்னையும் சொல்லணும்னா லென்த் அதிகமாகிட்டே போகும். ஹைட் என்ட்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு பார்த்தோன்னா 170 சென்டிமீட்டர் ஆண்களுக்கு வேண்டும். இதே நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியா இருந்தீங்கன்னா 167 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஹைட் லிமிட் டீட்டெயில்ஸ். ஸோ இதுல வந்து பெண்களுக்கு மட்டும் பார்த்தா அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு குறைந்தபட்சம் 159 சென்டிமீட்டர் வேண்டும். இதே நீங்க எஸ்சி, எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் வேண்டும். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கான ஹைட் லிமிட்டும். ஸோ இதை தவிர்த்து நான் சொன்ன மாதிரி எக்ஸஸ் சர்டிஃபிகேட்ஸ் நீங்க வார்டு கோட்டா வேணும் அப்படின்னா வார்டு சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மெட் இதுலயே கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா எந்தெந்த ஸ்போர்ட் எல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் இதுலயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் பார்த்தா அப்படின்னா தமிழ் வழி சான்றிதழ்
உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தமிழ் வழி சான்றிதழ் எடுத்துட்டு போய் ஃபில்லப் பண்ணி உங்களோட ஸ்கூல்ல வந்து பார்த்தா அப்படின்னா வாங்கிட்டு வரணும். ஸோ அது எல்லா ஃபார்முமே பார்த்தா அப்படின்னா தேவையானதை இவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்குறீங்களோ அந்த ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தா அப்படின்னா இதுல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் ஸ்கூல்லையோ இல்லை வாங்க வேண்டிய அத்தாரிட்டியான இடங்கள்லயோ வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கான எக்ஸஸ் ரிசர்வேஷன் கிடைக்கும். வேற ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ நீங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு பயிற்சி வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா 25 ஆகஸ்ட் 2025 இருந்து அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் நடைபெறக்கூடிய பயிற்சி வகுப்புகளில் ஜாயின் பண்ண பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.